பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அதிகாலையிலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எந்த ஒரு காரியத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் நமக்காக நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டு ரட்சித்த ஒரே மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் வலப்புறத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை நாம் விசுவசிக்கின்றோம். அவர் இன்னும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்பவற்றை நாம் நம்புகின்றோம். ஏனென்றால் நற்கருணையின் வழியாக அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இறை வார்த்தையின் வழியாக பேசுகின்றார். இறை வார்த்தையின் வழியாக விடுதலை கொடுக்கின்றார். புனிதர்களுடைய வாழ்க்கையின் வழியாக நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏதாவது காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும். அதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய வேளையிலே நாம் மெய்யாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருக்க முடியும். பாருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நாம் பார்த்தோமே என்றால், ஆண்டவராகிய கடவுளை நாம் உறுதியாக பற்றி கொண்டு வாழக்கூடிய வேளையிலே ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடுக்க நம் ஆண்டவராகிய கடவுளால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அந்த சராசரங்களை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்து நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பொழிந்தவர் நம் தந்தை கடவுள். நம்மை மீட்டு ரட்சிக்கும்படி தன் ஒரே பேரான மகன் இந்த உலகிற்கு அனுப்பியவர் தந்தை கடவுள். எனவே நாம் கடன் வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கையில் அவருக்கு விருப்பம் கிடையாது. எனவே தான் கடன் பட்டு நாம் இருப்போம் என்றால் அந்த கடனுக்கு அடிமையாய் இருப்போம். கடன் வாங்குறவர்களுக்கு அடிமையாய் இருப்போம். எனவே நாம் கடன் வாங்காதபடி வாழும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தின் பின்பாக நாம் சென்று நாம் இந்த உலகபூர்வமான வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அளவுக்கு அதிகமாக செலவழித்து பேராசை கொண்டு நாம் கடனுக்கு அடிமையாகி விடுவோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது: செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார், கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் யாரிடம் கடன் வாங்குவோம், யாரிடம் செல்வம் இருக்கின்றதோ, யாரிடம் பணம் அதிகமாய் இருக்கின்றதோ, பொருள்கள் அதிகமாய் இருக்கின்றதோ, அந்த நபரை தேடி சென்று நாம் கடன் வாங்குவோம். கடன் வாங்கக்கூடிய வேளையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த கடனுக்கு நாம் பதில் பணம் செலுத்த முடியாதபடி கடனுக்கு மேல் கடன் வாங்கி மிகவும் கடன் பட்டவர்களாய் மாறி போகின்றோம். இதனால் கடைசியாக அந்த கடன் பட்டவர்களுக்கு முழுமையாய் நாம் அடிமையாகி போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதன் பொருட்டு அநேக பேர் தன்னுடைய நிலபுலன்களை இழந்து போய் இருக்கிறார்கள், சொந்த வீட்டை இழந்து போய் இருக்கிறார்கள், தனக்குள் இருந்த அந்த பொருள்களை இழந்து போய் இருக்கிறார்கள், வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் ஆசையே. எனவே நாம் கடன் வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. கடன் வாங்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அடிமையாய் மாறிவிடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எனவே இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: கடனை திருப்பி கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால்
நீ படித்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோகும் அன்றோ என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவோம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கூட எடுத்து சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட பொல்லான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நாம் வாழக்கூடிய வேளையிலே அந்த பொருளாசை பொன்னாசையிலிருந்து வெளியிலே வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மால் வாழ முடியும். பாருங்கள், 2 அரசர்கள் 4வது அதிகாரம் 1 7 உள்ள இறை வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஏழை கைம்பெண்ணுக்கு எலிசா உதவி செய்கின்றார். பாருங்கள், இந்த ஏழை கைம்பெண் ஒரு இறைவாக்கினருடைய மனைவி. அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த இறைவாக்கினர் இறந்து போய் விடுகின்றார். இந்த பெண் கைம்பெண்ணாய் இருக்கின்றார். இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. அவர் கணவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே அவர் கடன்பட்டு போகின்றார். அந்த நேரத்தில் தான் எலிசாவை இந்த கைம்பெண் சந்திக்கின்றார். அந்த கடன்பட்ட நபர் அவரிடம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைகளையும் எடுத்து செல்வதற்காக வந்து இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் அந்த கைம்பெண் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி அவர் ஆண்டவரை நோக்கி அழுகின்றார். அந்த வழியில் எலிசா வருகின்றார். எலிசாவிடம் அவர் முறையிடுகின்றார். என்னுடைய கணவர் கடன்பட்டு இருக்கின்றார், எனவே இந்த கடனை என்னால் செலுத்த முடியவில்லை. அவர் ஒரு இறைவாக்கினராய் இருந்தார், உமக்கு ஒரு அடியவனாக இருந்தார். ஆனால் இந்த நாளில் அந்த கடன்பட்டதன் பொருட்டு என்னுடைய 2 குழந்தைகளை நான் இழந்து போக வேண்டும் சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டு இருக்கின்றேன். அந்த கடன் வாங்கியவர் என்னிடம் வந்து குழந்தையை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அழுகின்றார். அந்த வேளையில் எலிசா அவருக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு அந்த இறைவாக்கினுடைய மனைவிக்கு உதவி செய்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நாம் கடன் வாங்கினோம் என்றால் நாம் அந்த கடன் பட்டவர்களுக்கு அடிமையாய் மாறி போகின்றோம். எனவே தான் இந்த ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதிகமாய் நாம் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய வேளையிலே கண்டிப்பாக நாம் பாவம் செய்வோம். அந்த பாவத்தில் விழுந்த பொழுது நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு கவர்ச்சியான மாயை போன்ற ஆடம்பர வாழ்க்கை நம்மை கவர்ந்து இழுத்து விடும். அதே போல் ஏமாற்றுபவர்களுக்கு கடவுள் துணை நிற்க மாட்டார். சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? கடன் வாங்குவார்கள். கடன் வாங்கி விட்டதை கொடுக்க முடியாதபடி அவர்கள் தவித்து போய்விடுவார்கள். அந்த சூழ்நிலைகளில் இந்த பணக்காரர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மக்களை அடக்கி ஆழ்வார்கள், அவர்களை ஏமாற்றுவார்கள். அதே போல் கள்ள சம்பாத்தியம் செய்யக்கூடிய வேளையிலும் சரி, லஞ்சம் வாங்குவவர்களுக்கு ஆண்டவர் துணை செய்ய முடியாது. ஆண்டவர் அவரோடு கூட இருக்க மாட்டார். பாருங்கள், அநேக பணக்காரர்கள் கடன் வாங்கி தன்னுடைய ஆத்மாவை இழந்து நம்முடைய நாட்டில் நம்முடைய தேசத்தில் குடியிருக்க முடியாதபடி மற்ற நாடுகளுக்கு பயந்து போய் ஓடி சென்று ஒளிந்திருக்கிறார்கள். அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே, நாம் கடன் வாங்கக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு பயத்தின் ஆவி வரும், ஒரு அச்சத்தின் ஆவி வரும். எனவே அந்த கடன் வாங்காதபடி நாம் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த கடன் பட்டவரிடம் இருந்து விடுதலை அடைய வேண்டுமே என்றால் ஆடம்பர வாழ்க்கை, உலகபூர்வமான வாழ்க்கையிலிருந்து வெளியிலே வந்து அந்த சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்து வெளியிலே வந்து ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்காக கடன் வாங்கக்கூடாது என்றும் நான் சொல்லவில்லை அன்பார்ந்தவர்களே. சில நேரங்களில் சில தேவைகள் இருக்கும். அதற்காக நமக்கு வங்கிகள் இருக்கின்றன, பேங்குகள் இருக்கின்றன. அங்கு போய் நமக்கு தேவையான அளவுக்கு கடன்களை வாங்கி ஒழுங்காக அந்த வட்டியை செலுத்தி அந்த கடனை அடைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய கரங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். சில நேரங்களில் நீங்கள் ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், அந்த வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்க முடியவில்லை. அந்த நேரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் பணக்கார
கஷ்டம் வருகின்றது, அந்த நாட்களில் நீங்கள் வங்கியில் போய் கடன் வாங்கி கொண்டு வந்து அந்த வீட்டு வேலைகளை முடித்து விட்டு நீங்கள் அதை திரும்ப செலுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். பொருள் ஆசைக்காகவும் பண ஆசைக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் கடன் பட்டு அன்பார்ந்தவர்களே, உங்களையும் உங்களுடைய ஆத்துமாவையும் உங்களுடைய குடும்பத்தையும் இழந்து போய்விடாதீர்கள். எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தாரும் சுவாமி என்று சொல்லி நாம் கேட்டு ஜெபிப்போம். அவர் உங்களை ஆசீர்வதித்து கடனில் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, அருமையான மாலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. உமது வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது திருமுகத்தை பார்க்க அந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே முகமாய் நீர் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஒரே குடும்பமாய் அமர்ந்து இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் கடன் பட்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை முழுவதும் இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய சொந்த வீட்டை இழந்து போய் இருக்கின்றோம். வேலை செய்து வரக்கூடிய பணத்தை கொண்டு எங்களால் வாழ முடியவில்லை சுவாமி. ஆண்டவரே, அது கடனுக்கு மட்டுமே அந்த பணம் செல்லுகின்றது. ஆண்டவரே, உணவு அருந்தாதபடி அநேக நாட்கள் நாங்கள் பட்டினியாய் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடன் வாங்கி கடன் கொடுத்தவருக்கு அடிமையாய் இருக்கிறோம் சுவாமி. இந்த அடிமையான சூழ்நிலைகளை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, தகுதிக்கு ஏற்ற போல் வாழாதபடி ஆண்டவரே, நாங்கள் கடன் வாங்கி ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தபடி நான் கடத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த சூழ்நிலைகளை எடுத்து நீர் மாற்றுவீராக. நீர் தானே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் மெய்யாகவே விடுதலை அடையக்கூடிய பலத்தை தருவீராக. உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் தருவீராக. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளில் விடுதலை கொடுப்பீராக. பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, என்னுடைய தாய் தகப்பன் வாங்கிய கடத்தை அடைக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. நீரே எங்களோடு கூட இரும். ஆண்டவரே, திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்தது போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்மோடு ஒன்றித்திருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து கடனில்லாத வாழ்க்கையை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.